இரவு அமைதியானது போல தோன்றினாலும் ஐரோப்பா ஒரு இருண்ட கனவின் கீழ் விழுந்திருந்தது. 1941 முதல் 1945 வரை ஆடால்ஃப் ஹிட்லர் தலைமையிலான நாட்சி ஜெர்மனி யூத மக்களிடையே பயங்கரமான திட்டத்தை செயல்படுத்தியது. வீடுகள் இரவு நேரங்களில் மூடப்பட்டு குடும்பங்கள் வலிமையற்ற நிலையில் விசைப்படுத்தப்பட்டனர். அவர்களது அடையாளங்கள் எண்களாக குறைக்கப்பட்டன. வணிகங்கள் பறிக்கப்பட்டன. வாழ்க்கை முழுமையாக ஒழிக்கப்பட்டது. ரயில்கள் மக்கள் நிரம்பிய நிலையில் உணவும் தண்ணீரும் இல்லாமல் பயங்கரமான முகாம்களுக்கு கொண்டு சென்றன. அவுஷ்விட்ஸ் பிர்கெனவ், ட்ரெப்லிங்கா, சொபிபோர் போன்றவை சொந்தமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள அழிப்பு இயந்திரங்கள் போல இருந்தன. முதலில் வயதானோர், பெண்கள் மற்றும் குழந்தைகள் தனி வழியாக அனுப்பப்பட்டனர். பலரை குளியலை போகிறீர்கள் என்று ஏமாற்றி வாயு அறைகளில் கொன்றனர். காட்டிலும் பள்ளத்தாக்குகளில் மண்ணின் அடியில் நூற்றுக்கணக்கானோர் தற்கொலை செய்யப்பட்டது. குரல்கள் மூடப்பட்டு பயம் நிலைநிறுத்தப்பட்டது. கெட்டோக்களில் பசி, நோய், அரிசி, தண்ணீர் இல்லாத நிலை உயிரை வெறித்தது. தொழிலாளர் முகாம்களில் வேலை ஒரு உயிரிழக்க தீர்ப்பாக மாறியது. உடல்களை அசால்வதில் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற உயிர்கள் சாவடைந்தது. போர் இறுதியில் கைதிகள் மரண நடைப்பயணங்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டனர். பனி, நிலா, சூடு, துன்பம், உயிரிழப்பு எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்தது. மக்கள் கடுமையான பரிசோதனைகளுக்கு குறிக்கப்படும் ஒரு உலகம். இதில் சுமார் 6 மில்லியன் யூதர்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் இந்த பயங்கரம் ஒவ்வொரு நொடியிலும் மனித மனதை அலற வைக்கும். யார் இவ்வளவு இருண்டதை திட்டமிட முடியும்? எவ்வளவு பயங்கரம் ஒரு அரசின் கணக்கில் வைக்கப்படலாம்? வரலாறு இதற்கு பதில் அளிக்கிறது. மறக்க முடியாத பயங்கரம், மனித இனத்தின் மனசாட்சியை நிரந்தரமாக காயப்படுத்திய பேரழிவு. இந்த இருண்ட கதை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கடவுளின் கண் பார்வையிலும் மறக்க முடியாத பயங்கரம் போல உள்ளது. உணர்வுக்கு மேல் ஒரு எச்சரிக்கை.